வால்யூம் கொஞ்சம் ஏத்த முடியுமா பாருங்கப்பா. வால்யூம் இதுல அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல. அதான் இது புது இது புது மைக். இப்ப கேக்குதா? கேக்குறது கிளியரா இல்லைன்னு சொல்றா போல இருக்கு சௌமியா மேம் கூட. அதுதான் சொல்ல வந்தாலும் என்னமோ. அப்படியா? உங்களுக்கு மட்டுமா எல்லாருக்கும்? கேட்கவே இல்ல அப்போ. இப்போ இப்ப கேக்குதா? இப்ப லைட்டா கேக்குறது. ஓ, என்னது இது? வலைன்னு பேர் இருக்கு. வெப். சரியான வலை தான். ஆமா ஆமா, மழைதான். நீங்க எங்க நங்கநல்லூர்ல இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? ஆமா ஆமா ஆமா. நங்கநல்லூர் தானா? மழைன்னு சொல்லல, இது ஒரு வலைன்னு. நெட்டு வெப் அப்படியே சிக்க வைக்கும். இந்த இடத்துல இந்த ஒரு வயரு. சரி, ஓ, ஒரே ஒரு நிமிஷம். என்னங்கண்ணா? ஓம் त्र्यंबकं यज वक्रतुंड महाकाय कोटि सूर्य समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. ஓம். இன்னைக்கு ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு குருக்களுடைய வரலாறு. அப்படியே அந்த வரலாறுன்னு சொல்றதை விட வரிசை, அதை பற்றி கொஞ்சம் தெரியும். ஒரு கால் இன்னைக்கு முடியலன்னா அடுத்த வாரம் அதை தொடரலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வடக்கே அங்கே சென்ட்ரல் ஏசியாவிலிருந்து, துர்க்கியிலேருந்து, சிரியாவிலேருந்தெல்லாம் பல ஆக்கிரமிப்பாளர்கள், படைகள் ஆக்சுவலாக வந்ததெல்லாம் கடல் கொள்ளைக்காரங்க. ஆனால் பெரிய ஒரு படையோட நம்ம தேசத்தில் ஆரம்பத்தில் வெறும் கோவிலெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு திரும்பி போவான். அப்புறம் மெதுவாக இங்கே ஆட்சி ஆரம்பித்தான். அப்படி செய்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 வருஷங்கள் அவர்களுடைய ஆட்சிக்கான முயற்சி. பல கோவில்கள், 32,000 கோவில்களை இடிச்சு போட்டிருக்கிறான். அதனுடைய செல்வத்தை கொள்ளையடிச்சுட்டு எடுத்துன்னு போயிருக்கான். ஆட்சி பிடித்த பிறகு பெரிய போராட்டங்கள் பல வகையில நடந்தது. அதை ஆட்சியிலிருந்து விடுவிக்க, பாரதத்தை விடுவிக்க பலர் தொடர்ந்து, நாம எப்பவுமே அடிமை தளத்தை ஏற்றுக்கல நம்முடைய அரசர்கள். அங்கே ராஜஸ்தான்ல, இங்கே விஜயநகரத்துல, இங்கே புந்தேல்கண்டில், இங்கே மகாராஷ்டிராவில் சிவாஜி மூலமா, அப்படி அங்கங்கே இந்த முகல் இந்த துலுக்கர்களுடைய படைகளை எதிர்த்து தேசத்தை சுதந்திரமாக்கணும் அப்படின்னு தொடர்ந்த முயற்சி நடந்தது. அப்படி ஒரு வரிசை பஞ்சாப், அந்த பக்கம் பாகிஸ்தான்ல இருக்கிற, இப்போ பாகிஸ்தான்ல இருக்கிற சிந்து, கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான் வரைக்கும் அங்கே அந்த பகுதிகளில் நடந்த ஒரு முயற்சி, பெரிய முயற்சி. இன்னைக்கு அது ஒரு தனி மதமாக, சீக்கிய மதம் அப்படிங்கிற பேர்ல மதம்னு சொல்லி இருக்கு. ஆனா அது மதமா ஆரம்பிக்கல.
இன்னையிலேருந்து நான் ஒரு புதிய மதத்தை ஆரம்பிக்கிறேன், அப்படி ஆரம்பிக்கல. நம்ம தேசத்துல இருக்கிற ஒரு சாது, நம்ம தேசத்துல இருக்கிற ஒரு சாது சுத்தி இருக்கிற மக்களுக்கு சரியான தர்மத்தை விளக்கக்கூடிய முயற்சியில தான் அது ஆரம்பித்தது. ஒரு சின்ன கிராமம் அங்க இருக்கு, இப்போ அது பாகிஸ்தான்ல இருக்கு. நான்கானா சாஹேப் அப்படின்னு. அங்கே கூட மோடி வந்து அங்க ஒரு காரிடார் கட்டினாரு. அந்த இது வரைக்கும் லாகூர் தாண்டி இருக்கு அங்க இப்ப இருக்கிற பாகிஸ்தான்ல. அதெல்லாம் நம்ம தேசத்துடைய பகுதியா தான் இருந்தது. அங்கே நானக் அப்படி ஒருவன், குரு நானக் என்ற எதிர்காலத்தில் அறியப்பட்டவர். அவர் தான் இந்த குருக்களுடைய இந்த சம்பிரதாயத்தை, இந்த வரிசையை ஆரம்பித்தவர். அவர் பெயர்ல தான் ஆரம்பித்தது. அவருடைய சின்ன பையனா இருக்கும் போதே அவருக்கு ஒரு ஆன்மீக ஒரு பார்வை இருந்தது. அவர் 12 வயசு இருக்கும், 10 வயசு இருக்கும். அப்பா வந்து ஒரு இந்த கடை வச்சிருக்காரு. கடலை, பொட்டுக்கடலை, அவல், இப்படி வறுத்த கடலை, அந்த மாதிரி ஒரு கடை வைத்திருக்கிறார். இவனுக்கு பணம் பேர்ல ஆர்வமே இல்லாம இருந்தது. பணத்து மேல ஆர்வம் இல்லாம இருந்தா இவன் அப்படியே துறவியா சன்னியாசியா போயிடுவான் அப்படின்னு பயந்து அவனுக்கு பணம் மேல ஆசை வரணும். அதுக்காக அவன் கையில பணத்தை கொடுத்து, பணத்தை அவன் தொட வைத்து, பணத்தை பார்க்க வைத்து, பணத்துடைய அருமையை புரிய வைக்க முயற்சி எல்லாம் பண்ணார். அதோடைய ஒரு பகுதியா கடையில உட்கார சொன்னார். சின்ன பையனா 8, 9, 10 வயசு, 11 வயசுல கடையில உட்கார்ந்தா. இதெல்லாம் ஒரு 1000 வருஷம் முன்னால, 1900, 1000 வருஷம் முன்னால. அப்போ கடையில உட்கார்ந்தான். அப்பா அவனை விட்டுட்டு எங்கேயோ போயிருக்காரு. இவன் உட்கார்ந்து இருக்கும் போது ஒருவர் வராரு. 25 படி அப்போ இருக்கிற அளவுல, பைலி அப்படிமோ ஹிந்தியில, அந்த 25 படி இது கேட்கிற கடலை. அந்த கடலை இவர் வந்து ஒரு இவன் அளக்க ஆரம்பிக்கிறான். அந்த படி எடுத்து ஹிந்தியில ஏக்னா 1, தோனா 2, அப்படி வளர்ந்துட்டே வரான். 9 அப்படின்னா 9, 10, 10, 11, 11, 12, 12, 13, 13வது அளந்து போடுறான். திரும்ப அடுத்த படி எடுத்து 13, திரும்ப அடுத்த படி எடுத்து 13. என்னடா எங்க போயிட்ட? திரும்ப திரும்ப தேரான்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு அவர் கேட்கிறாரு வந்திருந்தவர். இவர் சொல்ற பதில், சப்குச் தேரா, கியா ஹை மேரா. எல்லாம் தேராங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு 13, 2வது உன்னுடையது. சப்குச் தேரா, எல்லாம் உன்னுடையது. கியா ஹை மேரா, என்னுடையது என்ன இருக்கு? அந்த ஒரு வார்த்தையிலே ஒரு சமாதிக்கு போயிட்டார், தன்னை மறந்துட்டார். அந்த அப்பா இந்த மாதிரி திரும்ப இவனை முயற்சி பண்ண கல்யாணம் பண்ணி வச்சு இவரை குடும்பத்துல வர வைக்கிற முயற்சி பண்றார். ஆனா இவர் தொடர்ந்து சாதுவாவே இருந்தார். அவர் அப்படி ஊர்ல போகும்போது மக்கா வரைக்கும் போயிருக்காரு. இமாலயா வழியா பாகிஸ்தான், இப்ப இருக்கிற பக்தூன், ஆப்கானிஸ்தான் வழியா மக்கா வரைக்கும் போயிருக்காரு நடந்தே. பெரிய அளவுல அவர் சொல்றாங்க, சில பேர் 50,000 கிலோமீட்டர்லாம் நடந்திருக்காரு அவர் வாழ்க்கையில. நடந்தே போயிருக்கு. மக்கால ஒரு சம்பவம், இப்பெல்லாம் இந்துக்கள் கூட போற மாதிரிதான் சூழ்நிலை இருந்தது. முஸ்லிம் பயங்கரவாதம் அதெல்லாம் அப்புறம் வந்திருக்கலாம். ஒரு கால் மக்கால வரக்கூடாது மற்றவங்க அப்படிலாம். ஆனா இவர் போயிருக்காரு. ஒரு இடத்துல படுத்திருக்காரு. யாரோ ஒருவர் வந்து ஒரு துடுக்க வந்து, நீங்க மக்கா கல்லு அந்த இது மேல அந்த திசையில காலை வச்சு படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் சரி, மக்கா அந்த சிவலிங்கம் இல்லாத திசையில என்னுடைய காலை எடுத்து நீயே வச்சிருக்கிறார். இவர் கால் எடுத்து அந்த திசையில இந்த பக்கம் நகர்த்தி வைத்தா அங்க இந்த மக்கா கல்லு வருது. அதை எடுத்து இந்த பக்கம் வைத்தா அந்த திசையில மக்கா கல்லு வருது. அதுக்கப்புறம் அவர் இவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வணங்குறார்.
சிவலிங்கம் தான் இருக்கிறதா இப்போ கூட ஒரு நம்பிக்கை இருக்கு. மக்காவுடைய அந்த கல்லுக்குள்ள சிவலிங்கம் இருக்கு. முகமது நபி வந்து எல்லா அங்க இருக்கிற கோவில்கள் எல்லாம் இடிக்க சொன்னபோது இதை இடிக்கிறதற்கு பெரிய எதிர்ப்பு கிளம்பிட்டு அவர் மதீனாவுக்கு ஓடி போயிட்டார், மக்களுடைய எதிர்ப்பை தாங்காமல். அப்புறம் சில வருஷம் கழிச்சு மதீனாலேருந்து திரும்ப மக்காவுக்கு வரார். அப்போ இதை மட்டும் இடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது மேல ஒரு கல் போர்வை வைக்கிறார். அப்படிலாம் கதைகள் சொல்றாங்க. நீங்க நம்ம ஊர்ல இருந்து தீர்த்த யாத்திரை போனோம்னா, ஐயப்பனுக்கோ வைஷ்ணவி தேவிக்கோ தீர்த்த யாத்திரை போனா எல்லாரும் தீர்த்த யாத்திரை அத்தனை பேரும் வெள்ளை உடைய போட்டிருக்கும், வெள்ளை வேஷ்டிய. அதை எடுத்து இடது தோள் மேல, உடம்புல இடுப்புக்கு மேல துணி இருக்காது, இடது தோள் மேல போட்டிருக்கும். அந்த வெள்ளை வேஷ்டியோட ஒரு பக்கத்தை அது இடது தோள் மேல இருக்கும். அப்படிதான் தீர்த்த யாத்திரை நாம பார்த்திருக்கோம். நம்ம தேசத்துல இன்னைக்கும் அந்த பழக்கம் இருக்கு. இடுப்புக்கு மேல துணி இருக்காது, அந்த வேஷ்டியோட தொடர்ச்சி தோள் மேல இருக்கும். வெள்ளை நேரம் தான் போடுவோம் எல்லாரும் தீர்த்த யாத்திரைகள் அத்தனை பேரும். இன்னைக்கு மக்காக்கு போறவங்க இன்னைக்கு நம்ம தேசத்துல துலுக்கர்கள்லாம் கலர் கலரா வட்டம் போட்ட கட்டம் போட்ட லுங்கி கட்டினாலும் தன்னுடைய அடையாளமாக நினைத்தாலும் வெள்ளை தான் ஹஜ்ஜுக்கு போகும்போது போடணும். அங்கே இப்படி தாறுமாறா தாடியும் முடியும் வளர்த்தெல்லாம் போவாங்க, எல்லாரும் தலையை ஷேவ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த கல்லை சுத்தி 7 தடவை பிரதட்சணம் பண்ணுவாங்க. ஆனா பிரதட்சணமா இல்லை, அப்பிரதட்சணமா எதிர் திசையில 7 தடவை பிரதட்சணம் பண்ணுவாங்க. அங்கே ஒரு தண்ணீர் இருக்கு, அந்த தண்ணீருக்கு பேரு ஆலே ஜம்ஜம் அப்படின்னு பேரு. சொர்க்கத்துடைய நீர், அதாவது கங்கை. அந்த இடத்துல போய் நம்ம எல்லாம் இந்த பூஜை செய்யும்போது தீர்த்தத்தை கையில விட்டு அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ அப்படின்னு தீர்த்தம் ஒரு சொட்டு தீர்த்தத்தை குடிக்கிற மாதிரி அந்த ஆலே ஜம்ஜம்லேருந்து தண்ணீர் எடுத்து கையில விட்டு 3 தடவை அதை பருகுவாங்க. அங்கே சைத்தான் இருக்கிறதா ஒரு கணக்கு, அது மேல கல்லெறிவாங்க. இதெல்லாம் அந்த ஹஜ் யாத்திரையில நடக்கிற விஷயம். நீங்க எங்காவது வீடியோ பார்த்தா இதெல்லாம் தெரியும். அப்போ இஸ்லாம்னு ஒண்ணு 1400 வருஷம் முன்னால தோன்றுவதற்கு முன்னால அங்கே சிவலிங்கம் இருந்தது. மகேஸ்வரன், அதுதான் மக்கான்னு மருவி வந்திருக்கு. அந்த மகேஸ்வரனுக்கு தீர்த்த யாத்திரை போவார்கள் எல்லோரும் அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் எழுதியதுனால சுலைமான் ரஷீத் என்ற சல்மான் ரஷ்டி அப்படின்னு இங்கிலீஷ்கார சொன்ன அந்த எழுத்தாளர் இதைத்தான் எழுதினான். சைட்டானிக் வர்சஸ் அப்படிங்கிற பேர்ல பெரிய ஒரு புயல் எழுதிட்டு அந்த புஸ்தகத்தை தடை போட்டாங்க நம்ம தேசத்துல. அதெல்லாம் நடந்தது. ஆனா அது ஒரு சிவன் கோவில். குருநானக்குடைய வச்சு அவருக்கு சொல்லும்போது நீ காலை எடுத்து நகர்த்தி வை, சிவலிங்கம் இல்லாத திசையில வைன்னு சொல்றாரு. அந்த மாதிரி அவர் சுற்றியவர். தன்னுடைய சிஷ்யர்கள் பலம் அதிகமாகும் போது ஒரு இடத்துல ஒரு சத்திரத்தை தங்கியிருக்காரு. அந்த ஊர்ல 4-5 நாள் மக்களோட அந்த சத்திரத்துல எல்லாரும் சந்திப்பாங்க. சாயங்காலம் சத் சங்கம் நடக்கும், தெய்வத்தை பற்றி பரமாத்மனை பற்றி அப்படி பேசும். பஜனைகள், ரொம்ப அழகான பஜனைகள், அதெல்லாம் பாடுவார். அப்படி அந்த கூட்டம் நடக்கும். 7 நாள் தங்குவார் அங்கே. சப்தாகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பாகவத சப்தாகம் 7 நாள், 7 பகல். அகம்னா பகல். அப்படி தங்கும்போது அவருக்கு ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து சாப்பாடு வரும். சாப்பாடு வரும்போது ஒருத்தர் பெரிய செல்வந்தர் வியாபாரி அவர்கிட்ட வந்து எங்களுடைய குடும்பத்தில் வரணும், நீங்க பிக்ஷை எடுத்துக்கணும். பிக்ஷைங்கிறது தான் மருவி பிச்சைன்னு ஆயிருக்கு. பிக்ஷை எடுக்கணும். பவதி பிக்ஷாந்தேஹி, வேத காலத்திலேருந்து இந்த விஷயம் இருக்கு. அம்மா பிச்சை போடு அப்படின்னு. ஒரு 5 வீட்டில் கூவணும், என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு அன்றைய பொழுதை கழிக்கணும். அப்ப எங்க வீட்டுக்கு பிக்ஷைக்கு வரணும்னு சொல்றான். சரி வரலாம்னு சொல்றாரு. அந்த வீட்டுக்கு போறார். வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த வாசல்ல அந்த சுவற்று மேல 7 பொம்மைகள் இருக்கு. 7 பொம்மைகள் வைத்திருக்கு. அந்த வியாபாரி கேட்கிறாரு, இந்த பொம்மைகளுக்கு என்ன காரணம் தெரியுமா? இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கிறார்.
இவர் சொல்றார், நான் ஒரு கிராமத்தாள், அனாடின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. நான் ஒன்றும் தெரியாதவன், எனக்கு என்னடா தெரியும், நீயே சொல்லுங்க. ஒரு வீட்டு வாசல்ல ஒரு பொம்மை இருந்தால் அந்த வீட்டுல அந்த எஜமான், அந்த முதலாளி 1,00,000 தங்க காசு வைத்திருக்கிறான்னு அர்த்தமா. என்னுடைய வீட்டுல 7,00,000 தங்க காசு இருக்கு. மிகப்பெரிய வியாபாரம், பெரிய விஸ்தாரம் என்னுடைய வியாபாரத்துக்கு. இந்த வட்டாரத்துல எனக்கு சமமாக வியாபாரம் செய்வன் கிடையாது அப்படிலாம் சொல்றாரு. இவர் சிரிச்சுக்கிட்டே நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே உள்ள போறாங்க, சாப்பிடுறாங்க, திரும்பி வர 7 நாள் ஆனது. இவர் அங்கிருந்து அடுத்த ஊருக்கு கிளம்புறார். கிளம்பும் போது இவருடைய வீட்டுக்கு போற, இந்த வியாபாரியோட வீட்டுக்கு, சாதுக்கள் ரொம்ப வேகமா நடப்பாங்க. ஏன்னா மனசுல கவலை கிடையாது. குடும்பஸ்தர்கள் நிறைய கவலைகள் இருக்கிறதுனால அவருடைய நடை மெதுவாக இருக்கும். சாதுக்கள்லாம் வேகமா நடப்பாங்க. அவர் நடை ரொம்ப, நீங்க பழைய பரமாச்சாரியருடைய வீடியோலாம் பார்த்தா, நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து இமாலயா வரைக்கும் நடந்திருக்கார் ஜெயேந்திர சரஸ்வதி பரமாச்சாரியர்லாம். அந்த நடையுடைய வீடியோ பார்த்தா ரொம்ப வேகமா நடப்பாங்க. அந்த மாதிரி இவர் குருநானுக்கு இவருடைய வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் கிராமத்தை விட்டு அடுத்த ஊருக்கு போக நடக்கிறாரு. இந்த வீட்டுக்கு வந்தபோது இவருக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க 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 குருதேவ் அப்படிங்கிறார். இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பொக்கிஷம் இருக்கு, என்னுடைய பொக்கிஷம் அது. இதை நீ பத்திரமா உன்னுடைய வீட்டுல வைத்து இதை காப்பாற்றுவியா? அப்படிங்கிற இடம் இருக்கா அவங்க வீட்டுல? என்ன அரண்மனை மாதிரி வீடு, இதுல இடம் இல்லாமலா? கொடுங்க, என்னது அதுன்னு. இவர் ஒரு சின்ன பெட்டி எடுக்கிறார், நகை பெட்டி, தோடெல்லாம் வைக்கிற மாதிரி சின்ன பெட்டி. அதுக்கு மேலே பட்டு துணி சாத்தி இருக்கு, அதுக்கு மேல பட்டு நூலால கட்டி இருக்கு. அதை பார்த்துட்டு, இந்த பெட்டியா, இந்த மாதிரி 1000 பெட்டி என்னுடைய வீட்டுல வைக்கலாம், அவ்வளவு இடம் இருக்கு. ஓ, இதை நீ வச்சுக்கோ, நல்ல பத்திரமா பாதுகாத்துட்டு அடுத்த ஜன்மத்துல நாம சந்திக்கும் போது நான் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவரு ரொம்ப பக்தியோட அதை வாங்கிக்கிறார். இந்த மாதிரி ஒரு பதட்டத்துல ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இருக்கும்போது காது சரியா வேலை செய்யாது, டியூப்லைட் மாதிரி ஆயிடும். இவர் ரொம்ப பக்தியோட அதை வாங்கிக்கிறார். இவர் வேகமாக கிடுகிடு நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. இவர் தன் மனைவியை கூப்பிடுறா, அடியே, இந்த குருவுடைய பொக்கிஷம், இதை எங்கேயாவது நல்லா பத்திரமா வை, நம்முடைய அந்த அலமாரியில வை, கஜானால வை. இதை நம்ம அடுத்த ஜென்மத்துல அவரு அடுத்த ஜென்மத்திலே, இப்பதான் இவருடைய டியூப்லைட் எரியுது. அடுத்த ஜென்மத்திலையா? என்னங்க, என்ன சொல்றீங்க? ஏதோ சொன்னாரு, இது அவருடைய சம்பத்து பொக்கிஷம்னாரு, இதை அடுத்த ஜென்மத்துல அவருக்கு திருப்பி கொடுக்கணும்னாரு. ஐயோ, நீங்க அடுத்த ஜென்மத்தை எப்படி எடுத்துன்னு போவீங்க? அதெல்லாம் நமக்கு அடுத்தவங்க சொத்து வேண்டாம், ஓடி போய் அவர்கிட்ட திருப்பி கொடுத்துருங்கிற அந்த அம்மா. இவர் ஓடி போறார். குருநானக்கு ஊர் எல்லையை போய் சேர்ந்தாச்சு. ஓடி போய் மூச்சரைக்க இந்த பெட்டியை எழுத்தாப்புல வைக்கிறார். அதுக்குள்ள என்ன இருக்கு தெரியாது. அந்த பெட்டியை அவர்கிட்ட வைக்கும்போது, இதை நீங்களே எடுத்துங்க அப்படிங்கிறார். ஏன்பா உங்க வீட்டுல இடம்? எங்க வீட்லையா? எவ்வளவு பெரிய வீடு அப்படிங்கிறான். அப்ப என்ன ப்ராப்ளம்? இல்ல, இதை நீங்க அடுத்த ஜென்மத்துல கொடுக்கணும்னு சொன்னீங்களே, ஏன் அடுத்த ஜென்மத்துல கொடுக்க மாட்டியா? கொடுக்க முடியாதான்னு. என்ன இந்த ஆள் எப்படி கேட்கிறாருன்னு அவன் நினைச்சான். அதுக்கு பிறகு இவர் திரும்ப அடுத்த ஜென்மத்துல உன்னால கொடுக்க முடியாதா? எப்படி கொடுக்க முடியும்? நான் அடுத்த ஜென்மத்துக்கு இதை எப்படி எடுத்துன்னு போவேன் அப்படின்னு கேட்கிற அந்த வியாபாரி. அதுக்குள்ள அந்த மேல இருக்கிற துணியை எடுத்துட்டாரு, பட்டு நூல்ல முடிச்சவுத்து துணியை எடுத்து டப்பாவை திறக்கிறார். உள்ள ஒரு காது உடைந்து போன ஒரு ஊசி இருக்கு, காதிருந்த ஊசி. பட்டினத்தார் கூட பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். காதிருந்த ஊசியும் நுழையாது, அந்த வாராது வழித்துணைக்குன்னு என்னமோ அந்த வரி வரும். காதருந்த ஒரு ஊசி, இதை கூட நீ அடுத்த ஜென்மத்துக்கு எடுத்துன்னு போக முடியாதா அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு ஏன் இப்படி கேட்கிறாரு? என்ன இதுக்கு கூட இவருக்கு தெரியாதா? மரணத்துல எல்லாத்தையும் இதை விட்டு போகணும்னு தெரியாதா அப்படின்னு இவர் ஸ்தம்பிச்சு நிற்கும் போது அவர் கேட்கிறாரு, அப்போ பின்ன அந்த 8 லட்சம் தங்க காசு என்ன ஆகும் அப்படின்னு கேட்க இவர் ரொம்ப மனசு ஒழிஞ்சு போயிடும். அப்ப நான் வியாபாரமே செய்யக்கூடாதா? பணம் சம்பாதிக்க கூடாதா?
அந்த பணத்தை தங்கத்தை சேர்த்து வைக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறேன். அவர் சொல்றாரு, நல்ல வியாபாரம் செய், நிறைய செய், உன்னுடைய ஆற்றலுக்கு ஏற்ற, உன்னுடைய திறமைக்கு ஏற்ப வியாபாரம் செய், மிகப்பெரிய வியாபாரம் சம்பாதிச்சுட்டு, ஆனால் எல்லாம் எனக்கே மியூட் பண்ணிடுங்க. எனக்கே எனக்கு யாரு செல்லா, நீங்களா செல்லா நீதியா? மியூட் மியூட். மியூட். அப்போ அந்த பணத்தை, அந்த தங்க காசு என்ன செய்ய போறேன்னு கேட்கிறேன். உடனே இவர் ஒடிந்து போயிடும். நான் வியாபாரமே செய்யக்கூடாதா? வியாபாரம் செய்வது தவறா? பணம் சம்பாதிப்பது தவறானு? உன்னுடைய ஆற்றலுக்கு ஏற்ற நீ சம்பாதி, நிறைய வேலை செய், நிறைய பணம் சம்பாதி. ஆனா எல்லா பணமும் எனக்கேன்னு வைத்து பொந்துக்குள்ள பொத்தி வைக்காத. ஏன்னா நம்ம எல்லாம் சொல்லுவோம், கராக்ரே வசதே லக்ஷ்மி, இந்த கரத்துடைய நுனியில தான் லக்ஷ்மி வசிக்கிறாள்னு சொல்றோம். கரத்துடைய நுனிக்கு, இந்த விரல் நுனிக்கு பணத்தை கொண்டு போய் அதை மேல வைத்தா அது அங்க தங்காது, கீழே விழுந்துரும். அப்போ பணம் இல்லை லக்ஷ்மி, தங்க காசு இல்லை லக்ஷ்மி, பொந்துல பதுக்கி வைத்த தங்கம் இல்லை லக்ஷ்மி. இந்த நுனிக்கு பணம் எப்போ வரும்? அதை கொடுக்கும் போது வரும். லக்ஷ்மி மகாவிஷ்ணுவுக்கு துணைவி. மகாவிஷ்ணுவுடைய காரியம் என்ன? காப்பாற்றுவது, பரிபாலிப்பது, உயிர்களை காப்பாற்றுவது, மொழியை காப்பாற்றுவது, பண்பாட்டை காப்பாற்றுவது, கலைகளை காப்பாற்றுவது, எல்லாம் காப்பாற்றுவது தான் அவருடைய வேலை. அந்த காப்பாற்றக்கூடிய காரியத்திற்கு யார் துணை போகிறதோ, எந்த பணம் கொடுக்கப்படுகிறதோ, அப்படி அளிக்கப்படுகிறதோ, அதுதான் லக்ஷ்மி. ஸோ நீ நிறைய சம்பாதி, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, 4 கார் வச்சுக்கோ, 4 பங்களா கட்டிக்கோ, ஆனால் அதை தாண்டி உன்னுடைய அந்த பணத்தை நல்ல காரியத்திற்கு கொடுன்னு சொல்லு. இன்னைக்கு சீக்கிய மதம் இன்னைக்கு கூட பாருங்க, அந்த இடத்துல உழைப்பை கொடுக்கணும், நம்முடைய பணத்தை கொடுக்கணும், அந்த இடத்துல நேரத்தை கொடுக்கணும். அங்கே போனால் வாசலில் ஒரு நாள் நான் ஒரு குருத்வாரா போயிருந்தேன். வாசலில் அவர் என்னுடைய கை எல்லாருடைய செருப்பையும் வச்சு அங்கே வச்சுட்டு இருந்தார். அதை ப்ரஷ் பண்ணி கரெக்டாக இதை போட்டு அடித்து தூசையெல்லாம் தட்டி திரும்ப போகும்போது அதை கொடுப்பார். நான் அவரோடு பேசினேன். அவர் இந்தியன் ஏர்லைன்ஸில் பெரிய அதிகாரியாக வேலை பார்க்குறவர். ஆனால் குருத்வாரால நேரம் கொடுக்கணும், உழைக்கணும், உள்ளே போய் பஜனையில் உட்கார்ந்துருக்கணும், அப்புறம் அங்கே லங்கரில் சாப்பிடணும், சேர்ந்து சாப்பாடு, சேர்ந்து பிரார்த்தனை, சேர்ந்து உழைப்பு. அந்த லங்கரில் சும்மா சாப்பிட்டு வரக்கூடாது. ஒரு கிலோ உருளைக்கிழங்கை நறுக்கி வச்சுட்டு வரணும், அல்லது 10 எச்சத்தட்டை தேய்ச்சி வச்சுட்டு வரணும். அங்கே போகிற அத்தனை பேரும் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும். இந்த ஒரு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அந்த சமுதாயத்தில் இன்னைக்கு கூட அந்த சமுதாயத்தில் பிச்சை வாங்கக்கூடியவர்கள் கிடையாது. இதெல்லாம் குருநானக் நம்ம தேசத்திலே கிடையாது. குருநானக் காலத்திலிருந்து அந்த இடத்துல ஏற்பட்ட ஒரு பாரம்பரியம். அதுக்கு பிறகு நிறைய குருமார்கள் வந்தாரு. 6வது குரு அர்ஜுன் தேவ் அப்படின்னு பேர். அங்கேதான் முதல் தடவை சீக்கியர்களுக்கும் இந்த குருமார்களுக்கும் முகலாய படையெடுப்புக்கும் நேரடி போர் வருது, நேரடி போராட்டம் வருது. இவர் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றாரு, வேதத்தில் இருக்கிற கருத்துக்களை சொல்றாரு, நாம் அமிர்தத்தின் புதல்வர்கள்னு சொல்றாரு. அப்படிலாம் நீங்க மிலேச்சர்களால நம்மளுடைய உயிரை எடுக்க முடியாது, நாம் அமரத்துவம் வாய்ந்தவர்கள், அமிர்தத்தின் புதல்வர்கள், அவன் கொன்னா கொல்லட்டும் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சு இந்துக்களுக்கு தைரியமூற்ற வேலையை செய்கிறாரு. அதனால அவரை ஒரு பெரிய தவாலை வைத்து உயிரோட வாட்டி எடுக்கிறான். கீழிருந்து தீயை மூட்டி அவர் உயிரோட அவரை ரோஸ்ட் பண்றது. அதுதான் முதல் பலிதானம், குருமார்களுடைய பலிதானம். 6வது குரு. அதற்கு பிறகு 9வது குரு
குரு தேக் பஹாதுர். தேக் பஹாதுர் அந்த வார்த்தையே அருமையான வீரம். அப்படிப்பட்ட ஒரு அவருடைய பெயர். அவர் அவருடைய கிராமத்தில் அங்கே லாகூர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ காஷ்மீரில் இந்த முகலர்களுடைய படை போகும். படைனா பெரிய படை இல்லை, கிராமத்தில் அவரவர் தன் தொழிலை செய்யறவங்க மத்தியில் போகும்போது ஒரு 15 பேர் போவான். நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர்னு சத்தம் போட்டுன்னு உடனே மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு வருவாங்க. யாருன்னு அங்கே வந்தால் எல்லாரையும் நிற்க வச்சுட்டு வாழை கையில் வச்சுக்கிட்டு குதிரை மேலே வருவான். நீ வந்து முசல்மான் மாறணும், இந்த பிசாசெல்லாம் வணங்கக்கூடாதுன்னு சொல்லுவான். உடனே அவர் வந்து ஒரு தைரியத்தில் முடியாது, நான் ஒரு ஹிந்து அப்படின்னு சொல்லுவார். உடனே அவருடைய தலைமையில பிடித்து கழுத்தை உடம்புல இருந்து சீவி எடுப்பான். இதை பார்த்து சில பேர் பயந்து போய் மாறுவாங்க. இன்னைக்கு முஸ்லிம்களா நம்ம தேசத்துல இருக்கிறவெல்லாம் பயந்தாங்குழிகளுடைய வம்சம். பயந்து முஸ்லிம்களாக மாறியவர்கள் தான் இவங்க. பெருசா கத்துறாங்க, ஆனா உண்மையில அவனுக்கு உள்ளுக்குள்ள அந்த சக்தி, ஆன்ம சக்தி கிடையாது. நிறைய பேர் உயிர் விடுவாங்க. இவன் விட்டுருக்கிறான், அதே போல நானும் விடுவேன். ஒரு காலத்துல ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்றார், ஒரு பகுதியில காஷ்மீர்ல 12 மனு பூணூல் கிடைத்துதான். ஒரு மனுனா 12 கிலோ, 140 கிலோ பூணூல். இந்த உடம்புகள், கொல்லப்பட்ட உடம்புகள் மேல இருந்த பூணூல், இந்த பூணூல் போடுறாங்கல்ல, அது உபநயனம். அத்தனை பேரை கொண்டு இருக்கிறான். அவன் வந்து ஒரு விரதம் எடுத்திருக்கிறான். அவுரங்கசீப் தினம் சாப்பிடுவதற்கு முன்னால ஒரு மந்திரி வந்து அவன்கிட்ட சொல்லணும், இன்னைக்கு நான் 1000 பேரை மதம் மாற்றிட்டேன், அல்லது 1000 பேரை மதம் மாற மறுத்து 1000 பேரை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்த பிறகுதான் இவன் சாப்பிடுவானா. அதனால இவனுக்கு வந்து வெரி ரிலீஜியஸ் அப்படின்னு நமக்கு ஹிஸ்டரியில சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப ரிலீஜியஸ் அவன். ஆனா கொடுங்கோலன். எல்லாரும் அப்படிதான். பாபரு, அக்பரு. குருநானக் சொல்றாரு, பாபர் எப்படிப்பட்ட ஒரு ராட்சசனை எங்க நாட்டு மேல அனுப்பி வச்சிருக்கிற, நாங்கள்லாம் என்ன பாவம் பண்ணினோம்னு அவர் பாட்டு பாடியிருக்கார் குருநானக். அன்னைக்கு பாபர் வந்த சமயத்திலேயே. அதுக்கு பிறகு அந்த காஷ்மீர மக்கள் அவரெல்லாம் இவரை தேடி வரார். குரு தேக் பஹாதுரை தேடி அவர்கிட்ட வந்து முறையிடுறார், நம்ம ஊர்ல ரொம்ப அட்டுழியம் நடக்கிறது, அநியாயம் நடக்கிறது, எங்களெல்லாம் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றார். அப்ப இவர் ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிற சாது. அவர் சொல்றார், இதெல்லாம் நான் என்னப்பா செய்ய முடியும், நான் ஒரு சாது, எங்கோ ஒரு ஓரத்துல இருக்கிறேன், என்னால என்ன செய்ய முடியும், ஒரு பெரிய மகாத்மா ஒருத்தருடைய பலி ஆகணும், அப்படி பலியானா தான் இது நிற்கும் அப்படின்னு சொல்ற. பக்கத்துல அவருடைய 12 வயசு பையன் விளையாடிட்டு இருக்கு. அந்த காஷ்மீர்ல இருந்து வந்த அவங்கெல்லாம் திரும்பி போறாங்க. ரொம்ப அவநம்பிக்கையோட, நம்பிக்கை இழந்து சோகமா திரும்பி போறாங்க. இவரே கைவிட்டுட்டாரு, யாரோ மகாத்மா பிறந்து பலியானாத்தான் இது காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு. திரும்பி போறாங்க. அப்போ இந்த பையன் சிறுவன், 10-11 வயசு பையன், அவருடைய மகன் கோவிந்த ராய் அப்படின்னு பேரு. அந்த கோவிந்த ராய் சொல்றான், அப்பா உன்னை விட பெரிய மகாத்மா யார் இருக்கிறா அப்படின்னு கேட்கு. இவருக்கு ஒரு உள்ள பளிச்சுன்னு ஒரு எண்ணம் வருது. உடனே அவர்களை திரும்ப கூப்பிட்டு, சொல்லுங்க, நான் எங்க குருவை மதம் மாத்திடுங்க, அவர் மாறிட்டா நாங்கெல்லாம் மாறணும்னு அவுரங்கசீப் படைக்கு சொல்லி அனுப்புங்க. அவுரங்கசீப் படைக்கு எல்லா பகுதியிலேருந்தும் இதே பதில் வருது, நாங்க மாறணும், ஆனா எங்க குரு மாறிட்டா நாங்க மாறணும் அப்படின்னு. உடனே அவன் முழு போர்ஸோட இந்த குரு பின்னால வர முயற்சி பண்ணுவான். அப்ப இவர் தன்னுடைய கிராமத்திலேருந்து கிளம்பி அந்த வடமேற்கு கோடியிலேருந்து அப்படியே நடந்து கிராமமா போய் மக்களுக்கு தைரியம் ஊட்டியபடி, நீங்க அமரத்துவம் வாய்ந்தவர்கள், நீங்க வந்து உங்களை சாகடிக்க முடியாது, நமக்கு மரணமே கிடையாது அப்படிலாம் பேசிட்டு வந்து நம்ம வேத கருத்து எல்லாம், கீதையில இருக்கிற கருத்து அப்படியே வராரு. இங்கே ஆக்ரால வராரு. ஆக்ரால ஒரு பார்க்கில் உட்கார்ந்துருக்காங்க இவரோட இருந்த 3 சிஷ்யர்கள். அவன் நினைக்கிறான் யாரோ செய்தி கொடுக்குறாங்க, இவர் வந்திருக்காரு, ஆக்ரால இருக்காரு. பெரிய படையோட வந்திருப்பான்னு நினைச்சு ஒரு 10,000 படை அந்த பார்க்கை சூழ்ந்துக்கிறது. அப்படியே மெதுவா உள்ள வந்தா சந்திரசேகர் ஆசாத் எப்படி இங்கிலீஷ் மிலிட்ரி
சூழ்ந்து வந்ததோ அப்படி இந்த ஒரு ஆளுக்காக 1+3 4 பேருக்காக பெரிய படை வருது. இவரெல்லாம் 4 பேர் தான் உட்கார்ந்துருக்காங்க. அவர் எல்லாரையும் கைது பண்ணி கூண்டுல அடைத்து தில்லிக்கு அழைச்சிட்டு போறோம். தில்லி சாந்தினி சவுக் இப்ப கூட இருக்கு அந்த பகுதி. அங்கே அழைச்சிட்டு போறோம். அங்கே போயிட்டு இவரை ஒரு சின்ன 3 அடி உயரமுள்ள 3 அடி அகலமுள்ள 3 அடி நீளமுள்ள ஒரு மனுஷன் நிமிர்ந்து உட்காரக்கூட முடியாது, காலை நீட்டி உட்கார முடியாது, படுக்க முடியாது, அப்படிப்பட்ட சின்ன கூண்டுல அடைத்து இவர் கண் முன்னால அவருடைய 3 சிஷ்யர்கள் பாய் சத்யதாஸ், பாய் மத்திதாஸ், பாய் தயாள், நம்ம தயாளன் அப்படிங்கிறோமே தயாள், 3 பேர் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு சிஷ்யனா கொல்லுறான். கொல்றேன்னு சொன்னா அவன் எப்படி ஆட்டை கொள்ளுவானோ, அவன் சாப்பிட விரும்புகிற ஆட்டை இந்த இடத்துல நறுக்கிடுவான். இந்த நரம்பை, கழுத்து நரம்பு நறுக்கிட்டு அது ரத்தம் வெளியே வரும். துடிக்கும், துடிக்க துடிக்க இது ஆட்டுக்கு மட்டும் இல்லை, அவன் இந்த பயங்கரவாதிகள் வெள்ளக்கார பத்திரிகையாளரை நிறைய பேரை இப்படித்தான் கொள்ளுவான். அந்த ISIS எல்லாம் கொள்ளும்போது வீடியோ வேற பிடித்து அதை வீடியோ யூடியூப்ல போடுவான் எப்படி கொன்னோன்னு. அவர் அந்த அறுபடும் போது மூளைக்கு போகிற ரத்தம் குறைந்து கண்ணெல்லாம் பிதுங்கி நாக்கெல்லாம் பிதுங்கி அப்படியே துடித்து துடித்து உயிர் போகுமா. அப்படி சித்திரவதை செய்து இந்த 3 பேரையும் கொள்றான். முதல் ஆளை பாய் சத்யதாச 2 பக்கம் 2 மரத்தை இவரோட கட்டி வைத்து அந்த மரத்தோட சேர்த்து ரம்பத்தால தலையிலிருந்து அறுக்கிறான். ரம்பத்தால அறுத்து அறுத்து மெதுவா இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து இங்கே வந்து அவர் கிட்டத்தட்ட பாதி மண்டை உடைந்து உள்ள போகும்போது அவருடைய உயிர் போகுது. அது வரைக்கும் துடித்து இவர் அமைதியா கூண்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கார். கண்ணாலேயே அவனை அமைதிப்படுத்துற. அமைதியா இரு, அமைதியா இரு அப்படிங்கிறது. அவனுடைய உயிர் போனது. அடுத்தது பாய் மத்திதாஸ் 2வது. அவரை உடம்பு முழுக்க சின்ன சின்ன பஞ்சு முட்டைகளை கட்டி, பஞ்சு அப்படி தகன்னு எரியாது, பொசுங்கும் மெதுவா அணு அணுவா தோல்ல ஒவ்வொரு அணுவா இவரை நசுக்கி பொசுக்கி அக்னியில அவரை பலியாக்கி துடிக்க துடிக்க உயிர் போக வைக்கணும். அவர் அதே போல அமைதியா இருக்கு, அமைதியா இருக்கு, அமைதியா மரணத்தை ஏற்றுக்கொள். வாடா காலா, உன்னை காலால் எட்டி உதைக்கிறேன் அப்படின்னு பாரதியார் சொன்ன மாதிரி மரணத்தை நேருக்கு நேர் சந்திடா, மரணம் வெறும் உடம்புக்கு தான் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கண் பார்வையிலேயே அமைதிப்படுத்தும். 3வது தயாளன். பெரிய அண்டால உட்கார வைத்து எண்ணெயை நிரப்பி அது கழுத்து வரைக்கும் அந்த எண்ணெய் இருக்கு, கீழே இருந்து தீ மூட்டி மெதுவா சூடு ஏறி மெதுவா எண்ணெய் தழைத்து கொதித்து அதற்கு பிறகு அவருடைய உயிர் போகும். அடுத்த நாள் இவர் இந்த 3க்குமே முஸ்லிமாக மாறாததுனால இவர் தலையை சீவிட்டு இந்த உடம்பையும் தலையையும் அந்த கோட்டை வாசல்ல மாட்டிட்டு, எவனாவது இதற்கு மரியாதை செலுத்தணும், இவரை தகனம் பண்ணணும் அப்படின்னு வந்தான்னா அந்த கிராமத்தை அழித்திருவேன் அப்படின்னு அவுரங்கசீப் அறிவிச்சுட்டு, அதற்கு பிறகு அந்த மண்டை தனியா இந்த உடம்பு முண்டம் இது 2ம் அப்படியே தொங்கிட்டு இருக்கு. ஒரு விவசாயி அந்த வழியா போறாரு மாட்டு வண்டியில தன்னுடைய 2 மகனோட. அப்போ அந்த மகன் அந்த குருவுடைய உடம்பை பார்த்துட்டு, நீங்க எண்ணெய் வெட்டிட்டு அந்த இடத்துல மாட்டி வச்சிருங்க, குருவுடைய உடம்பை நம்ம கிராமத்துல போய் மரியாதையா தகனம் பண்ணிடு அப்படின்னு அப்பாட்ட சொல்லணும். அப்பா சொல்றாரு, ஏண்டா நீ சின்ன பையன், உனக்கே இப்படி இருக்கு, நீ என்ன வெட்டிடு, என்னுடைய உடம்பு, அதை தவிர அது இளைஞனுடைய உடம்பு இல்லை, நடு வயசு, அதனால என்னுடைய உடம்பை வச்சாதான் அது அவுரங்கசீப்புக்கு புரியாது, அதனால் நீ என்ன வெட்டு. 2 பேருக்குள்ள நடுவில் வாக்குவாதம் நடந்து கடைசியில அப்பா ஜெயிக்கிறாரு. மகன் தன்னுடைய அப்பாவுடைய தலையை வெட்டி அந்த இடத்துல அவருடைய தலையையும் அவருடைய உடம்பையும் மாட்டி வச்சுட்டு அந்த உடம்பை எடுத்துன்னு போற தன்னுடைய கிராமத்துக்கு. இன்னொரு மகன் அந்த தலையை தட்டில வைத்து ஒரு துணியால மூடி அமிர்த்சர் நோக்கி ஓடுறான் குரு கோவிந்த சிம்மனை பார்த்து. இந்த உடம்பை இவன் கிராமத்துக்கு போய் மாட்டு வண்டி, தன்னுடைய குடிசை, தன்கிட்ட இருந்த வைக்கல், கோதுமையுடைய அந்த வைக்கல் எல்லாம் எல்லாத்தையும் சேகரித்து மாட்டு வண்டியோடு சேர்த்து எரிக்கிறான். அந்த இடத்துல குரு தேக் பகாதூருடைய உடல் அங்கே எரிக்கப்படுறது. ஆக்சிடென்ட், மாட்டு வண்டி எரிஞ்சு போச்சு, வீடு எரிஞ்சு போச்சு.
அதே போல அந்த பையன் அங்க போய் சேர்றான். தலையை கொண்டு போய் தட்டோட வைக்கிறான். மகனுக்கு 13 வயசு 14 வயசு மகன். அந்த துணியை திறந்தா அப்பாவுடைய தலை அங்க இருக்கு. அவர் மனசு எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த கோவிந்தராயன் 2 வாய்ப்பு இருக்கு அவங்கிட்ட. ஒண்ணு பயந்து போய் நாம பாட்டுக்கு நம்ம குடும்பம் உண்டு நாம உண்டுன்னு வீட்டுக்குள்ள இருக்கலாம். இவனோட மோதி நம்மால முடியாது, நமக்கெல்லாம் அந்த பலம் இல்லைன்னு சொல்லி வீட்டோட ஒதுங்கி இருக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு சாதாரணமா வாழ்ந்திருக்கலாம். அது ஒரு ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் பழிவாங்கணும் என்ற ஆவேசம் வந்து காத்திருந்து வாய்ப்புக்காக காத்திருந்து அவனை கொன்றிருக்கலாம். உத்தம் சிங்னு ஒருத்தர் செய்தார் பாருங்க. ஜெனரல் டயரை கொன்ன 30 வருஷம் கழிச்சு போய் இங்கிலாந்துல ஒரு இடத்துல போய் கொண்டான். அந்த ஜாலியன் வாலாபாக்ல துப்பாக்கி சூடு நடத்திய ஆளை பழிவாங்கணும் அப்படிங்கிற ஆவேசத்துடைய வாழ்க்கை முழுக்க இருந்திருக்கலாம். ஆனா குரு கோவிந்த சிம்மன் 3வது வழியை தேர்ந்தெடுக்கிறார். இந்த இந்துக்கள் இவ்வளவு பயந்தவர்களா இருக்கிறார்கள், இவர்களுக்குள்ள வீரத்தை சிங்கத்தை எழுப்பி விடணும் அப்படின்னு ஆரம்பித்து அவர்களுக்கு எல்லோருக்கும் வாழ் பயிற்சியும் வில்லு பயிற்சியும் போர் வீரர்களா மாற்றது. அப்படி செய்து ஒரு 10,000 15,000 சிஷ்யர்கள் சேர்ந்த பிறகு சண்டி அப்படிங்கிற ஒரு கோவில்ல, சண்டிகர்னு இருக்கு பாருங்க, சண்டி தேவியுடைய கோவில் இருக்கு அங்க. அந்த சண்டி கோவில்ல இவர் வந்து அந்த எல்லா சிஷ்யர்களும் வராங்க. இவர் சொல்றார், தர்மத்துக்காக ஒரு குடும்பத்திலிருந்து ஒருத்தனை மூத்தவனை கொடுங்க, தர்மத்தை காப்பாற்றுவதற்கு உலகம் முழுவதும் இந்து தர்மத்துடைய புகழை ஓங்கச் செய்வோம். அதுதான் சீக்கிய மதத்துடைய வாக்கியம். தர்மத்திற்காக ஒரு பையனை, சீக்கிய மதம் வந்து குழந்தையை பெற்று அவருக்கு குழந்தைகள் பிறந்து அப்படி ஜனத்தொகை வளரல. நம்முடைய அத்தனை குடும்பங்கள்லேருந்து ஒவ்வொரு மகன், மூத்த மகன், வட பாரதம் முழுக்க அந்த மூத்த மகன் அப்படி செய்துதான் ஒரு 400 வருஷத்துக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு மதமாக இத்தனை பெரிய ஜனத்தொகையாக வளர்ந்தது.